மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையில் உள்ள 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட மெயில் நிறுவனத்திற்கு சென்னை காவல்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், வணக்கம். இப்ப எளிதில் கண்டுபிடிக்க முடியாத அளவில் குற்றவாளி வெளிநாட்டு மெயில் நிறுவனத்தை பயன்படுத்தி இருப்பது அம்பலமாகி இருக்கக்கூடிய சூழல்ல சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட மெயில் நிறுவனத்திற்கு சென்னை காவல்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, முழு விவரங்கள்? நேற்று சென்னை அண்ணா நகர், பாரிமுனை, கோபாலபுரம், ராஜா அண்ணாமலைபுரம், ஜே நகர், திருமலிசை உள்ளிட்ட 13 பள்ளிகளுக்கு நேற்று இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த கடிதத்தில் 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக பள்ளி குழந்தைகளை காப்பாற்றுமாறும் அந்த இமெயில் கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுமாறும் பள்ளி நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை சென்னையில ஏற்படுத்திய நிலையில இச்சம்பவம் தொடர்பாக அந்தந்த காவல் நிலையத்தில் 3 பிரிவில் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அந்த மெயில் ஐடி அனுப்பிய அந்த நபர் யார் என சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்தந்த காவல் எல்லையை விட்டு 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த நபரை தீவிரமாக தேடுதல் பணியில ஈடுபட்டு வரும் நிலையில தற்போது இந்த இமெயில் ஐடி அனுப்பிய நிறுவனத்திற்கு தற்போது சென்னை காவல்துறை, சைபர் கிரைம் காவல்துறை ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு, அதாவது சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனத்தை, இமெயில் நிறுவனத்தை பயன்படுத்தி இருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த நிறுவனத்திற்கு தற்போது சென்னை காவல்துறையினர் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த குற்றவாளி இந்த இமெயில் ஐடியை துவங்குவதற்கு எந்த செல்போன் எண்ணை பயன்படுத்தி இந்த இமெயில் ஐடியை துவங்கினார் என்ற விவரங்களை கேட்டு தற்போது சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட அந்த நிறுவனத்திற்கு தற்போது சென்னை காவல்துறை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த எண்களை வைத்து போலீசார் எங்கிருந்து இந்த இயக்கப்பட்டது, இந்த இமெயில் ஐடி இயக்கப்பட்டது, அந்த நபர் யார் என கண்டுபிடிக்கும் வகையில தற்போது இந்த நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். மேலும் எளிதில், அதாவது சென்னை மற்றும் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இமெயில் நிறுவனத்தை பயன்படுத்தி மெயில் அனுப்பினால் எளிதாக சென்னை காவல்துறையினர் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற கண்ணத்தில் அவர் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு வெளிநாட்டு நிறுவனம் இமெயில் மூலமாக தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக 9 வழக்குகள் பதியப்பட்டு இருப்பதால் அவர் இந்த மொத்தமாக இணைத்து சைபர் கிரைம் போலீசார் அந்த நபர் யார் என தொடர்ச்சியாக தீவிரமாக தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.